ஏன் சவுக்கு மேல இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னா, சவுக்கு திமுகவை மட்டும் விமர்சிக்கல, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறார். யாரு? திமுக தானே தமிழ்நாட்டு ஆட்சியாளர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள், என்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்பவர் ஸ்டாலின் அல்ல, அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறாங்க, ஸ்டாலின் என்னும் பொம்மையை வைத்துக்கொண்டு. அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்டாலினை திட்டினா, உதயநிதியை திட்டினா இங்க பெருசா நடவடிக்கை எடுக்கப்படாது. எத்தனையோ அமைச்சர்களை விமர்சிச்சு பேசியிருக்காங்க, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா ஏன் அதெல்லாம் எதிர்த்து அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்க, அதை எதிர்த்து போனா அவர்கள் மீதான வழக்கு அப்படிங்கிறது மறுபடியும் நாம இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறோம், அவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னா வாங்க ஊழல் உண்மையா இல்லையா ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மாதிரியான நபர்கள் தங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அது அவர்களுக்கே எதிரானதா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க தொட மாட்டாங்க. அவங்களோட கொள்கை திருடுறதுதான். நம்ம திருடுறது நம்ம வேலை, திட்டுறது அவன் வேலை. அவன் பாட்டுதான் திட்டிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுதான் திருடிட்டு இருப்போம். அவ்வளவுதான் திமுக அமைச்சர்களோட வேலை. இதுல அதிகாரிகள் தான் இந்த ஆட்சி மாறிடுச்சுன்னா நாம பொழைக்க முடியாது, அடுத்து வரக்கூடியவர்கள் ஸ்டாலின் மாதிரி பொம்மையா இருக்க மாட்டாங்க, அதனால ஸ்டாலின் அப்படிங்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு நாம ஆண்டலாம் அப்படிங்கிறதோட எண்ணத்தோட வெளிப்பாடுதான் இந்த ஆட்சியை எப்படியாவது திரும்ப மலர வைக்கணும், எதிர்த்து பேசுறவனெல்லாம் கைது செய்யணும் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா ஒரு கூகுள் பேல 94,000 வந்ததெல்லாம் ஒரு மேட்டரா? சொல்லுங்க. இப்ப யாரோ ஒரு விஓக்கோ இல்ல போலீஸுக்கோ நானே ஒரு ஜிபேல பணத்தை அனுப்பிச்சு விட்டு, ஒரு கேஸுக்காக போனங்க, லஞ்சமா கேட்டாரு அதாங்க அனுப்பிச்சு விட்டேன் சொன்னா ஒத்துப்பாங்களா? நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுலயே பார்க்கலாம். ஒரு இன்ஸ்பெக்டர் லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போன் பண்ணா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்துருவாங்க, நான் பணம் கொடுக்கறதே அவங்க வந்து பிடிப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு அந்த நோட்ல ரசாயன பவுடர் தடவி கொடுப்பாங்க, கைரேகையோட எடுக்கணும்னு. நேருக்கு நேர் நீ பணமே கொடுக்கறத பார்த்தாலும் நிரூபிக்க முடியாதுங்கிறதாலதான் இந்த ரசாயன பவுடர் தடவப்பட்ட நோட்டுகள் இருக்கு. வருடா வருடம் பட்ஜெட்ல இந்த ரசாயன பவுடர்கள் தடவறதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறதும் ஒதுக்கப்படுது. அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த லஞ்ச புகார் இல்ல மிரட்டி பணம் வாங்கினேன் அப்படிங்கறதெல்லாம் செல்லுபடியாகும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், போன் பண்ணி ஒருத்தனை மிரட்டி ஜிபேல பணம் போடுனா போட்டுருவானா? அவன் போட்டு விட்டுட்டு போலீஸுக்கு போன நாய் ஏன் அதுக்கு முன்னாடியே போயிருக்க கூடாது? போட்டு விட்டு தான் போவானே. ஏன்னா போன்ல மிரட்டினா பணம் போட்டுற அளவுக்கு அவ்வளவு இழிச்சவாயங்களா இருக்கீங்க நீங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். எனக்கு பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா, இந்த மாதிரியான வழக்குகளை நீதியரசர்கள் அவங்களுக்கு தெரியும், எல்லாமே சட்டம் படித்த மேதைகள். இது மாதிரி விஷயத்துல எப்படி ரிமாண்ட் எடுக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு.